இதுல மீட்டர் பார்க்குறதுன்னு என்னென்னா ஆன் பண்ணோன்னே பார்க் மோட்டில் தான் இருக்கும். பிரேக்கே ஹாய் வியூஸ், வெல்கம் வந்து ஜப்னா போய்ஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா மறக்காதங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரோட்டுக்கு அருகாமையில் தான் நாங்கள் இந்த கடையில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே ஜாடியா அபான்ஸ் எலக்ட்ரிக் பைக் கடை தான். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மிகவும் மலிவு விலையில் பல்வேறுபட்ட எலக்ட்ரிக்கல் பைக் விற்பனை செய்யப்படுகின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பைக்கும் சைனா பிராண்ட்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கடைக்கு தான் நிற்கிறோம். இங்கே நிற்கிற அண்ணாவோட கதைக்க போகிறோம், இது இந்த விலையில் பற்றி கேட்க போகிறோம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக்கில் ஒன் மணி காட்டுங்க பார்ப்போங்க. ஏஎல்எஸ் எவ்வளோ பார்ப்போம். இதெல்லாம் மீட்டர் பார்க்கணும்னா எல்லாம் போலும். இது நார்மலாக ஆன் பண்ணோடனே உங்களுக்கு இஎஃப் போட்டு ஆன் பண்ணோம் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் பார்க் மோட்டில் இருக்கும். இன்னொருக்கா பிரேக்கை பிடிக்க ரிலீஸ் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். எல்லாத்துலேயும் 2 கியர்ஸ் இருக்குது உங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மோட்டில் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கியரில் மட்டும் செகண்ட் கியருக்கு வந்து உங்களுக்கு 50 மட்டும் போகும். மற்ற பைக்குகள் மாதிரி தான் இதுக்கு பெட்ரோல் பைக் மாதிரி தான். என்ன அதுல இன்ஜின்ல வேலை செய்யுது, இது மோட்டர்ல வேலை செய்யுது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எந்த பேட்டரி என்ன சார்ஜ் போடுறது? பேட்டரி இதுக்குள்ள இருக்கு. 6 பேட்டரி வருது. 6 பேட்டரி. சார்ஜர் சார்ஜர்லாம் நீங்க நார்மலா எங்க விசி பிளஸ்லயே அடிக்கலாம். 13 MPS பிளக் இருக்காங்க. 13 MPS பிளக் சார்ஜ். இதுல வந்து உங்களுக்கு இண்டிகேட் இதுக்கு சார்ஜர் போட்டு பயன்படுத்தி கொடுத்தோம். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நிற்கிற இடம் ஒரு சைனா பிரான்ச் கம்பெனியில் தயாரிக்கப்பட்ட ஒரு அபான்ஸ் பைக் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கின்ற விலையல் பைக்கின்ற பாவனைகளை பற்றி அண்ணா அங்கே நிற்கிற அண்ணாவோட கேட்போம். அண்ணா வணக்கம் அண்ணா. இது இந்த விலையில பற்றி சொல்லுவீங்களா அண்ணா? இந்த பைக் வந்து 4 லட்சம் ரூபா. இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 50 மட்டும் போகும். ஒரு ஃபுல் சார்ஜுக்கும் உங்களுக்கு 85 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போகும்.
வாரண்டிஸ் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக தந்திருக்காங்க. பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு 1.5 வருஷம் இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர், மோட்டருக்கு வந்து 2 வருஷம் இல்லாட்டி 20,000 கிலோமீட்டர், ஸ்பேர் பார்ட்ஸுக்கு வந்து 1 வருஷம் இல்லாட்டி 10,000 கிலோமீட்டர். எங்களோட சர்வீஸ் சென்டராலும் இங்கே 7 இடத்துல இருக்கு. உங்களுக்கு எந்த பார்ட்ஸ்கள் எடுக்கிறேன்றாலும் எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த பைக்கும் வந்து வாட்டர் ப்ரூஃப், மழை காலத்துலயும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மழை காலம் பயன்படுத்தலாம். மழை காலம் பயன்படுத்தலாம், எந்த மற்ற பிரச்சனையும் இல்லை. பைக்கிலுமா இது மற்ற பெட்ரோல் அடிக்கிறது அதுவும் பாதிக்குமோனா? பெட்ரோல் பைக் மாதிரி தான். இப்ப அது வந்து இன்ஜின்ல வேலை செய்யுது, இது மோட்டார்ல வேலை செய்யுது, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சார்ஜ் போட்டுக்கொண்டு போகலாம் கூட தூரத்துக்கு. சார்ஜ் ஃபுல் சார்ஜுக்கு வந்து உங்களுக்கு 85 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். நார்மலா எங்கட போன் மாதிரி தான் இதுவும், போனுக்கு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இதுவும் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணணும். எப்ப கடை திறக்கும்னா? மண்டேல இருந்து ஞாயிறு வரைக்கும் சரி, மண்டே டு சாட்டர்டே நாங்க 8:30 இருந்து 5:30 வரைக்கும் திறப்போம். சண்டே வந்து ஆஃப் டே. சரி மக்களே, அதை பார்த்து கொள்ளுங்கடா. இந்த மற்ற பைக் இது கொஞ்சம் நல்ல பைக்மா எனக்கு தெரியுது இந்த வீடியோல பார்த்த உடனே. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, நேரத்தை பின்னுக்கு போட வேண்டாம், காலத்தை பின்னுக்கு போட வேண்டாம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போதே உடனே இந்த இடத்துக்கு வாங்க மக்களே. இந்த இடம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி சந்தைக்கு அருகாமையில் இருக்குது. அபான்ஸ் பைக் கம்பெனில பிடிச்சி ரிலீஸ் பண்ணீங்கன்னா ரெடி ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் நிற்கிது உங்களுக்கு 35 மட்டும் போகும். செகண்ட் மோட்டில் 50 மட்டும் போகும். சிக்னல்